வணக்கம். சண்டே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது ரோஹிணி. ஒரு வைஸ்மேன் ஒரு நாளைக்கு சொன்னாராம், ஒரு மனிதன் சாகும்போது அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு. அவன் நல்லவனாக இருக்கலாம், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டவனாக இருக்கலாம், இல்லை பார்த்துக்காத ஆளாக இருக்கலாம். ஆனால் அவனை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையை கடந்துடுறாங்க. எனக்கு இஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழறேனா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, வாழணும்னு நினச்சிட்ருக்கேன், நாளைக்கு 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 இந்த கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு இஷ்டப்பட்டதை பண்ணுவேன், நான் உலகத்தை சுற்றி பார்க்கணும், இல்லைன்னா இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும், இந்த வேலை இல்லை இதுக்காக இல்லை, நான் படித்தது வேற, அந்த படிப்புக்கு தகுந்த வேலையில் நான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நாளைக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம தீர்மானம் பண்ணுற அன்னைக்கு தான் அந்த நாள் வரப்போகுது. மொத்தத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க. 1-2 பேர் தான் பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. ஆனால் பேசுறதுக்கு முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த கிளிப்பிங்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு உடனே என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் நான் பிடிக்காம இன்ஜினியரிங் சேர்ந்தது தோணுச்சு இதை பார்த்த உடனே. உங்களுக்கு பிடிக்கல ஆனால் இன்ஜினியரிங் சேர்ந்தீங்க, எதனால? பேரண்ட்ஸோட கம்பல்ஷன். இப்போ நான் டிப்ளமோ முடித்தேன். டிப்ளமோ முடிச்சுட்டு அது இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ஆனால் நான் படிக்கலை. டிப்ளமோ முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் போனேன். சிவில் படிச்சிருந்தா நீ இப்போ ஒரு நல்ல இன்ஜினியராக இருந்திருக்கலாம், நீ ஏன் தேவையில்லாமல் ஆர்ட்ஸ் போகிற? எனக்கு தெரியும், நான் அந்த 3 வருஷம் நான் தேவையில்லாமல் தான் எதுக்கோ போகிறோன்ட்டு வீட்டில் சொல்கிறாங்களேன்றதுக்காக தான், பணம் கட்டுறாங்களேன்றதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் முடிச்சுட்டு வெளியே வரேன். வெளியே வந்ததும் எனக்கு வேலை எதுவுமே கிடைக்கல. இல்லை, பொதுவாக காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்கா இல்லையா? பொதுவாக காலேஜ் லைஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா படிப்புங்கிறது ஃபுல்லாக படிப்பு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய கற்றுக்குறோம். நான் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, நிறைய ஃபீல்ட், எல்லா ஃபீல்ட்லேயுமே போகலாம். பேராசிரியர் கண்ணதாசன் இருக்காரு, அவருடைய ரியாக்ஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம். மாணவர்கள் சுயமாக சிந்திப்பதில்லை ஒன்று. இன்னொன்று தானே கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆசை இருந்தாலும் கூட அதை பெற்றோர்கள் தடுக்கிறார்கள். 2. இன்னொன்று ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தான் அறிவின் உச்சத்தை சார்ந்தவர்கள் என்ற சமூகத்தினுடைய போக்கு, சமூகத்தினுடைய நினைப்பு இன்னைக்கு அப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டினாங்க. அந்த சமூகத்தினுடைய நினைப்பு அப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற மாணவர்கள் அவங்களுடைய சாய்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு. பட் உண்மையில அப்படி இருக்கா? ஆக்சுவலாக நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது எல்லாரும் சொன்னதை வச்சு நானும் இன்ஜினியரிங் சேரணும்னு ஆசைப்பட்டு தான் சேர்ந்தேன். எல்லாரும் சொன்னதை வச்சு தான். ஆமாம், உங்களுக்கு என்ன? எனக்கு அந்த தெளிவு இல்லை. அப்போது நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது என் அண்ணன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தான், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் சேர்ந்தேன். சைல்ட்ஹுட்லேயே வளரும்போதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் எல்லாருமே நீ என் மாவன் டாக்டர், நீ டாக்டராக ஒரு இடம் இன்ஜினியர் அப்படி தான் கேட்குறாங்க. எனக்கு ஆர்ட்ஸ் படிச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, முக்கிய படிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம லெவலே தெரியாமல் என்னோட. நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. நான் 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி மல்டிமீடியா அப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறப்ப அது செட் ஆகாது, அதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ சுற்றி இருந்தவங்களும் அப்படி தான் கைட் பண்ணாங்க. என் ஸ்ட்ரீட்டில் ஒரு 15 மெம்பர்ஸ் இருந்தோம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி க்ரியேட்டிவாக எதாவது பண்ணணும்னு ஐடியா. ஆனால் நான் 15 பேருமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டியாக உட்காந்துட்ருக்கோம். நீங்கள் கேர்ள்ஸ் யாருமே பேசுறது இல்லையே? நான் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சதான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் மற்ற என்னோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு பிடிச்ச படிப்பு தான் நீங்கள் படிச்சுட்டு. நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். எனக்கு டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால என் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டாக்டர் படிக்கணும்னாங்க, இப்போ இதில் சேர்த்து விட்டுட்டாங்க இன்ட்ரெஸ்ட். ஆனால் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுறேன். லைஃப்பில் ரொம்ப யார் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி. ஸ்கூலில் என்ஜாய் பண்ணுறது வேறு, காலேஜில் என்ஜாய் பண்ணுறது வேறு. ஓகே. இப்போ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி ஸ்கூல் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படித்தாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல படிச்சு கூட பாஸ் பண்ணலாம். சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தானே படிச்சீங்க இன்ஜினியரிங்? அதனால தான் அவ்வளோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்துச்சு எனக்கு. அதனால தான் இருந்துச்சு. கடைசியில் முடிக்கணுன்ற கட்டாயத்தினால தான் முடிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு அப்போது நார்மலாக மற்ற இப்போ என் கிளாஸில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எது படிக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? ஏன் இன்னங்க இல்லை, லைஃப்பில் எவ்வளோ இருக்குது, ஜாலியாக பண்ணிட்டு போகலாம். படித்து பாஸ் பண்ணுன்ற கட்டாயம் வரும்போது பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள், அவ்வளோதான்.
இப்போது நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கிளப்பில் வந்துட்டு நீங்களும் லக்ஷ்மிபதி பாலாஜியும் வந்திருந்தீங்க. ஒரு அவார்டு உங்கள் கையிலேயே ஸ்டேட் கிரிக்கெட் பிளேயர் அவார்டு வாங்கினேன். ஆனால் என்னை வந்துட்டு அந்த ஃபீல்ட்லேயே என்னை போகவிடல எங்கள் அப்பா அம்மா. அண்ட் பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கோ. அதுவும் ஒரு ரீசன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்குள்ளே இருந்த டேலண்ட்ஸ் எல்லாமே முடக்கி போட்டு நான் ஏதோ ஒரு சரி பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் தி ரீசன். வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்பவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா? முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை கற்றுத்தர்றதே வந்து கலைக்கல்லூரி தான். நீங்கள் தொழிலை கற்றுக் கொடுப்பது இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறத அவன் தேடி பார்க்கணும்னு சொன்னால் அது கலைக்கல்லூரியில் தான் கிடைக்கும். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த தம்பி பேசுனதை பார்த்து நான் ரொம்ப அந்த தம்பிக்காக ரொம்ப வேதனைப்படுறேன். வெந்து நொந்து போயிருக்கிறேன் தம்பி. பெற்றோர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மதிப்பெண் வேட்டையை ஆடக்கூடிய ஒரு விலங்காக, ஒரு காட்டுமிராண்டி போக்காக இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறத இங்கே பேசின மாணவர்களினுடைய பிரதிபலிப்பே நமக்கு தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த சோதனை வேதனைக்கும் ஆட்படாதவன் ஆர்ட்ஸ் காலேஜ் பையங்க இங்கே இருக்காங்களா என்னன்னு தெரியல. எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் வறுமையினுடைய பிடியில் அவன் சிக்கி சீரழிஞ்சு தான் எங்கள் காலேஜுக்கே வர்றாங்க. பொருள் தேடுவது வாழ்க்கையாக இருப்பது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குது. வாழ்க்கையை பொருளாக்கி கொள்வது ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவராக இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால் 2 பேருமே மாணவர்கள் தான். பொறியியல் கல்லூரி மாணவர்கள், கலைக்கல்லூரி மாணவர்கள். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற மாணவர்கள் ஒரு பையன் கீழே அடிபட்டான்னா ஓடி போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துடுவான். பிளட் டோனர்ஸ் கிளப்னே நாங்கள் வச்சிருக்கோம். அங்கேயும் இருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரியான செயல்பாடு குறைவு. செயல்பாடு குறைவுன்றாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? அங்கே வாய்ப்பு குறைவு. இன்ஜினியரிங் வாய்ப்பு குறைவு என்னன்னு கேளுங்க. நான் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில் மனத்தோடு எண்ணத்தோடு சிந்தையோடு கலந்து ஒட்டுமொத்தமான ஒரு முனைப்போட செல்றது எங்க கலைக்கல்லூரி மாணவர்கள் தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இத பத்தி தமிழ்துறை ஹெச்ஓடி விமலா அண்ணாதுரை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய பிள்ளை வந்து சொன்னா நாங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். ஆனா பொறியியல் மாணவர்கள் அது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பஸ்ஸில் கூட வர்றது கிடையாது. காலையில் 6:30 மணிக்கு அவங்களுக்குன்னு ஒரு பஸ் வரும். அதில் ஏறி உட்கார்ந்தாங்கன்னா மாலை 6 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிய வர்றதில்லை. மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முதன்மை செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் நிறைய பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறாங்க. நம்ம பெற்றோர்களினுடைய ஆசையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு முன்னிறுத்தப்படுகிறது. 20% பொறியியல் மாணவர்கள் முன்னெடுத்து சென்றாங்கன்னா 80% எங்களுடைய அரசு கல்லூரி மன்னிக்கணும் ஆர்ட்ஸ் மாணவர்கள் முன்னெடுத்து செல்வாங்க. நாங்க சொல்றோம். நீங்க சொன்ன முன்னுரையில சொன்ன வாதத்தையே எடுத்துக்கிறேன். பெற்றோர்களினுடைய திணிப்பிற்காக நான் பொறியியல் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னீங்களா சொல்லலையா? இல்ல பெற்றோர்கள் வந்து நம்ம மனசுல நான் இதுல என்ன சொல்றேன்னா திணிக்கப்படுவது கல்வி அல்ல, தானே தின்பது கல்வி. ஊட்டப்படுவது கல்வி அல்ல, உண்பது கல்வி. உண்பவர்கள் கலைக்கல்லூரி மாணவர்கள், ஊட்டப்படுபவர்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள். அதாவது நீங்க வந்து பேராசிரியர் நீலமேகம், எகனாமிக்ஸ் ப்ரொஃபசர். இப்போ ஒருத்தர் அடிபட்டார் விழுந்துட்டு போறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த காலேஜ் பஸ்ஸை விட்டோம்னா காலேஜுக்கு போக முடியாதுன்னு போது நம்ம அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியாது. நம்ம அடுத்த பஸ் 18 எந்த பஸ் எவ்வளோ பஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அடுத்த வேலைக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய போகலாம். இதுதான் விஷயம். சின்ன உதாரணம் தான். அதனால் எந்த குரூப் படித்தவங்க அவங்க இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை. அந்த பஸ்ஸை பிடிச்சி போய் அவங்க காலேஜுக்குள்ளே போய் சேர்ந்தாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உலகத்தை எதிர்கொள்கிற விஷயங்கள் வந்து ஆர்ட்ஸில் அது அதிகமாக இருக்குது. அதுதான் விஷயம். சரி, உலகத்தை எதிர்கொள்வதற்கு என்ன தேவை என்பதை பற்றி பேசுவோம் ஆஃப்டர் ஸ்மால் பிரேக். வெல்கம் பேக் டு சண்டே. வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்பவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்றத பற்றி காரசாரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு இது இன்ஜினியரிங்க்கு மேலே படிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங்கோட நிறுத்துறது கிடையாது இல்லையா? இப்போ ஒரு டிகிரி வச்சுக்கிட்டு யாருக்குமே எதுவுமே ஓடுறது இல்லையே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பயங்கர கெத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க. எங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். அவங்க மட்டும் இல்லை, இப்போ வெளியே போனாலும் நீ ஆர்ட்ஸ் படிச்சு வைப்பா இன்ஜினியரிங் படிச்சு வைப்பானா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆர்ட்ஸ் படிச்சு அந்த மாதிரி மரியாதை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு எப்போவாது தோணுச்சா? நிறைய வாட்டி. இப்போ அப்படி தோண வச்சிருக்காங்க. யாரு? எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போனேன். பெரியப்பா வீட்டுக்கு பெரியப்பா மன்னிச்சிடுங்க. சரி, உங்களுக்கு வந்து அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நம்ம வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நம்மளை பார்க்குறவங்க நம்மளை கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள தைரியத்தை கொடுக்குதா இல்லை இதை மீறி நான் வளரணும் அப்படின்ற ஒரு வேகத்தை கொடுக்குதா?
கண்டிப்பாக தைரியம் வேகம் எல்லாமே கொடுக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஆர்ட்ஸை பற்றி அப்படி தப்பாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேவலமாக பார்க்குறாங்க, நம்ம ஏன் அவ்வளோ குறைஞ்சிட்டோம், நம்ம இடத்துல இன்னும் லேக்காக இருக்குது, நம்ம அதை தாண்டி வரணும். அப்படி ஒர்க் பண்ணுவோமா மாட்டோம். வேகம் வருதுல. நீங்கள் சொல்லுங்கள், விஸ்காம் ஸ்டூடெண்ட் தானே நீங்கள்? நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இன்ஜினியரிங் வந்து பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் தான் வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுற தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. அப்போ லைஃப்பை ஃபேஸ் பண்ணுற தைரியம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஐம் டூயிங் மை ஆர்ட்ஸ். யூ ஆர் டூயிங் யுவர் ஆர்ட்ஸ். நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய சாய்ஸாக இருந்ததா இல்லை உங்கள் அப்பா? இல்லை, இது என்னோட சாய்ஸ் தான். ஐ டுக் 1 year ஃபார் கன்வின்சிங் மை பேரண்ட்ஸ். ஓ, அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, என்ன படிக்க சொன்னாங்க? லைக் ஐ வென்ட் ஃபார் நீட் கோச்சிங். 1 வருஷம் நீட் கோச்சிங் போயிட்டு இருந்தேன், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் கோச்சிங். அதுக்கப்புறம் இப்போது விஸ்காம். அண்ட் ஃபேக்ட் நான் சொன்னது என்னென்னா அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் மேஜராக இப்போ அவங்ககிட்ட போய் பேசி என் தைரியத்தை வந்துட்டு அவங்க கிட்ட காமிச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, நான் எதுவும் சாதிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு தேவை பின்ற டிகிரி. இப்போ அதுக்காக வந்துட்டு நான் என் பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைன்ற அந்த பின்ற டிகிரி அவங்க எதுக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க நினைக்கிறீங்க? அது ஒரு பிரஸ்டீஜுங்க. கல்யாண பத்திரிகையில் பின்னு போட்டால் தான் மரியாதை. அப்போதான் பொண்ணு கொடுக்க வருவாங்களோ? ஆக்சுவலாக இன்ஜினியர்ஸ்க்கு இப்போ பாதி பேர் பொண்ணு கொடுக்கறது இல்லை, அது வேற விஷயம். இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,60,000 சீட் காலியாக தான் இருக்குது. எனக்கு நான் போகலன்னா இன்னொருத்தன் வந்து அந்த சீட்டில் சேர போகிறது இல்லை. என்ன இல்லைனாலும் அது காலியாகவும் இருந்திருக்கும் அந்த சீட். இவருடைய நேரமும் தானே மேம் வீணா போச்சு. அங்க வீணா போனது பிடிக்காத ஒரு படிப்புல நீ படிச்சிருக்கப்பா, அதனால உனக்கு வந்து அதுல எதுவுமே நீ எந்த விஷயமே விருப்பத்தோட செய்யற போதுதான் அது நமக்கு பிடிக்கும். பிடிக்காம போய் சேர்ந்தேன் தான் சொன்னேன் தவிர வீண் பண்ண நான் சொல்ல. நான் சப்போஸ் இதுல நான் இப்போ ஃபர்ஸ்டே எனக்கு வந்துட்டு மீடியாவில் ஒர்க் அவுட் ஆகலைங்க, நான் இந்த டிகிரி வச்சு ஐ கேன் கோ ஃபார் அனதர் ஜாப். இட் வில் பி யூஸ்ஃபுல். படிப்பு என்னைக்குமே வேஸ்டா போகாது. So that is what actually ஆனா பிடிக்காம நம்ம செய்யற ஒரு வேளை வேஸ்டா போகும். இல்ல மேடம், ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலி அதுதான் உத்தரவாதம் இருக்கிற ஒரு படிப்பு அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சோ அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தைரியத்தை கொடுக்குது இல்ல? கண்டிப்பா தைரியம் கொடுக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு ஐ அம் ஏபிள் டு ஃபேஸ் பீப்புள். நான் அது காரணம் நான் இன்ஜினியரிங் படிச்சது. ஏன்னா எங்கள் வீட்டில் பிஇ பண்ண சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாமா தான் வந்து விஸ்காம் பண்ணி பிஇ ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் இருக்காத, விஸ்காம் பண்ணினா நீ மீடியாவில் போகலாம். ஆனால் எங்கள் மாமா தான் என்ன சொல்லிட்டாரு. அவர் சொல்ல நம்ம சிரிக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 552 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகி வெளியே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க படிச்சிருக்கிற படிப்பு தகுந்து தான் வந்து வேலை கிடைக்குதா, அந்த வேலையை தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. என்னுடைய தங்கச்சி இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, ஆனால் அவள் டீச்சிங்கில் இருக்கா. என்னுடைய நீஸ், என்னுடைய அண்ணன் பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, ஆனால் வந்து இப்போ பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் அவங்க படித்த படிப்புக்கான தகுதி வந்து கிடைக்குதா, வேலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு தைரியமா இருக்கிறவன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த பக்கம் நிறுத்துங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த பக்கம் நிறுத்துங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் முகத்தை பாருங்க, அப்படியே குர்ருனே இருப்பாரு. ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பாருங்க, கலகலகலன்னு இருப்பேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஓகே, இதை பற்றி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற காயத்ரி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவர் சொன்னார் வந்துட்டு இந்த மாதிரி சமுதாய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பொறியியல் படிக்கிறவங்களுக்கு இல்லை, சோஷியல் சர்வீஸ் பண்ற மைண்ட் செட் இல்லை அப்படின்னாரு. அதாவது மின்சாரம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை, அதை சார்ந்த ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக்னாலஜி, அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்கேரிசிட்டி அதுக்காக பண்றாங்க. பெட்ரோல் ஸ்கேரிசிட்டி இதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய இடத்துல ஒவ்வொரு விதமான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் மக்களை மனசுல வச்சுட்டு தான், நாட்டு மக்களுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால சமுதாய உணர்வு இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு பிரச்சனை, ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், குடல் காய்ந்து உளம் காய்ந்து போயிருக்கிற மீனவர்களுக்கு குரல் எழுப்புனது கலைக்கல்லூரி மாணவர்கள் தான். மிக முக்கியமான ஒரு கருத்து அது. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? லாஸ்ட் இயர் ஐயாக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லா அனாலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரைக் பண்ணி எக்ஸாமினேஷனே டேட்டே போஸ்ட்போன் ஆச்சு. இதை பற்றி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆனா ஆட் ஃபில்ம் மேக்கர் ராஜ்மோகன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாழ்க்கையை எதிர்கொள்ள தைரியம் மட்டும் தான் போதுன்னா ராணுவ வீரர்கள் மட்டும் தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும். வாழ்க்கையை எதிர்கொள்ள முதல் தேவை ஒழுக்கம். ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியரிங் காலேஜ் பையன் ஒழுக்கமோடு வளர்க்கப்படுகிறானா அல்லது ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவன் ஒழுக்கமுடன் வளர்கிறானா? ரெண்டாவது வீதியில இறங்கி போராட்டம் பண்ணி கவர்மெண்ட் பஸ்ஸை போட்டு கொளுத்துறது தான் தைரியம் என்றா? அதுக்கு பேர் வன்முறை, தைரியம் கிடையாது. நாங்கள் அதாவது இந்தியாவினுடைய இதயம் கலைக்கல்லூரினா இந்தியாவினுடைய மூளை முதுகெலும்பு பொறியியல் கல்லூரிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது.
மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஐடி, கம்ப்யூட்டர் 4 பிரிவு மட்டும்தான் இன்ஜினியரிங் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. லெதர் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, மைனிங் டெக்னாலஜி, ரோபோ டெக்னாலஜி எவ்வளவோ வந்துருச்சு. எத்தனையோ பிரிவுகள்ல எல்லா மாணவர்களுமே புது புது கண்டுபிடிப்பு தினம் தினம் இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு ரிசர்ச் லேப்லயும் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு இது பயன்படாது. நீங்க இன்னொரு செய்தி நான் சொல்றேன். இல்ல இல்ல என்னை பேசுறீங்க. அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு தைரியம் கொடுக்குது. நீங்க காலேஜ்ல படிக்கிறவங்க வேலை வாய்ப்பு இல்லாம தெரு தெருவா திரியறாங்கன்னு சொல்றீங்களா? கம்மியா இருக்கும் நீங்க அப்படி பேசாதீங்க காயத்ரி. நான் சொல்றது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது கேளுங்க. இத்தனை படிப்புகளையும் படிச்சிட்டு வரக்கூடியவங்க எல்லாம் வேலை வாய்ப்பற்று இருக்காங்கன்னு சொல்றீங்களா? எத்தனை தனியார் கல்வி நிறுவனங்கள், எத்தனை பள்ளி, எத்தனை கல்லூரி, ஆசிரியர் பணி, எத்தனையோ பணிகள் வந்துருச்சு. ஆமா, நான் ஒன்னு சொல்லிடுறேன். பாடத்தோடு சேர்த்து மற்றைய உலக செய்திகளையும் பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ள கல்லூரி கலைக்கல்லூரி. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு 4 வருஷம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சேன். சரிங்களா? எனக்கு சினிமால வரணும் தான் ஆசை. எங்க வீட்ல என்ன சொல்றாங்க? நீ மாணவனா பொறியியல் மாணவரா இருக்கும்போதே NSSல இருந்தியா? மேம் NCC கேடட் மேனா? நான் NCC கேடட் நான் சொல்லிறேன் மேம். NCC கேடட் நான் என் காலேஜோட கல்ச்சர் செக்ரட்டரினா அங்க இருந்த கத்துக்கிட்ட தான் இப்ப விழித்திருன்னு ஒரு நேஷனல் லெவல் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச 4 ஸ்கூல்ல வச்சு இப்ப என்கிட்ட 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. என்னால முடிஞ்ச நான் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் வாய்ப்பே கிடையாது. தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. எங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு காலேஜ் முடிக்கிறேன். அடுத்த கட்டம் எனக்கு ஒரு வேலைக்கு தைரியமா நான் போய் ஹேண்டில் பண்ணுவேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து தைரியமா இன்டர்வியூ ஹேண்டில் பண்ண முடியுதா? ஒரு ஆர்ட்ஸ் பையனால முடியுதா? 76% மாணவர்கள் ஆய்வை சொல்றேன். 76% பொறியியல் மாணவர்கள் நாட் ஃபிட் ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரை சொல்லுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க நான் கேக்குறேன். அக்கா சொல்றது உண்மைதான். 76% இதே கேள்வியை அக்கா சகோதரி சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். எத்தனை கலை கல்லூரியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்து வருகிற மாணவர்கள் நீ பொலிட்டிஷியன் ஆனியான்னு கேட்க மாட்டாங்க. BA ஹிஸ்டரி படிக்கிறவரை ஹிஸ்டோரியன் ஆனியான்னு கேட்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் மட்டும் ஏங்க கேட்குறீங்க? ஒரே விஷயம், டெக்னிக்கல் படிக்கிற மாணவர்கள் ஒரு 60,000 பேர் இல்ல ஒரு 6 லட்சம் பேர் வெளியில வந்தா அத்தனை பேரும் இன்ஜினியரா ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா நீங்க அந்த படிப்பு படிக்க கூடாதுன்னு அப்ப BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காதீங்க. நீங்க வேஸ்ட் தானே பண்றீங்க. அப்ப BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காதீங்க. BA ஹிஸ்டரி படிச்சவங்க எத்தனை பேர் ஹிஸ்டரி வாத்தியார் ஆனாங்க? BA ஹிஸ்டரி படிச்சிட்டு நீங்க எதுக்கு பேங்க் வேலைக்கு போறீங்க? நீங்க எதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிட்டு ஊதா அரிப்புன்னு கையில கர்ச்சீப் கட்டிக்கிட்டு எதுக்கு சுத்துறீங்க? எதுக்கு பஸ்ல ரூட் தலை, ரூட் வால், ரூட் குடல், ரூட் கல்லீரல் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? படிப்பு என்பது என்னை பொறுத்தவரை ஒரு கேட்டலிஸ்ட், கிரியா ஊக்கி. படிப்பு என்பது வாழ கற்றுத்தரணுமே தவிர புழைக்க கற்றுத்தர படிப்பை வந்து நீங்க அந்த படிப்பு படிச்சா இன்ஜினியர் தான் ஆகணும். அப்படி நினைக்கிறீங்களா? புழைக்க கற்றுத்தர படிப்பு நீங்க சொல்லுங்கம்மா. இது வரைக்கும் ஒண்ணுமே பேசல. நான் வந்து டாக்டர் ரஜினி, ஐ எம் an educationist. 25 வருட கல்வி உலக சேவையில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம படிச்சது வேஸ்ட் ஆகல. அவங்க வேஸ்ட் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்றீங்க? டெஃபினெட்லி படிப்பு வேஸ்ட் கிடையாது. ஏதோ ஒரு கருத்தும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அது யூஸ் ஆகுது. டெஃபினெட்லி அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க வந்து உங்க குழந்தைங்க இருக்காங்களே? இருக்காங்க, 2 பேர். என்ன படிச்சிருக்காங்க? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க வச்சிருக்கேன். சரி, 2 பேரும் படிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சாதான் சந்தோஷம் கிடைக்கணும்னு ஒரு இதுவே கிடையாது. இல்ல, நீங்க வந்து அவங்க என்ன எடுக்கணும்னு விரும்புறாங்களோ அதை நீங்க வந்து எடுக்க சொல்லி திணிக்கவே இல்லை. அவங்களோட விருப்பம் என்னவோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்து அவங்களுக்கு தகுதியானது, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் போரூர்லேருந்து வந்திருக்கிறேன், கஸ்தூரி. என் பையனும் இன்ஜினியரிங் தான் 1,500 20 வருஷமாக சேர்த்து வச்சிருந்து 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டேன். எல்லாம் இன்ஜினியரிங் படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் பையனும் அவனுக்கு இஷ்டமே கிடையாது இன்ஜினியர்னு. நான் அதுதான் படிப்பான். அவனுக்கு என்ன பிடிச்சது? அவனுக்கு என்ன பிடிக்கணும் நான் அவனை கேட்கவே இல்லை. எங்கள் பையனும் தமிழ் மீடியம் படித்து தான் வில்லேஜிலேருந்து நாங்கள் மெட்ராஸ் வந்தோம். அங்கே போனால் வெறும் இங்கிலீஷ் நல்லா ஒரு பெரிய இடம் இருக்கிறவங்க தான் இன்ஜினியராக அந்த காலேஜில் நிறையா இருக்கிறாங்க. அந்த பசங்கள்லாம் சேர்ந்து அவனை ஏதோ ஒன்று பண்ணி அவனுக்கு அப்படியே ஒரு இது மாதிரி டென்ஷன் மாதிரி ஆகிட்டான். எனக்கு இங்கிலீஷே எனக்கு வரலம்மா, என்ன பண்ணாலும் எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான் அங்கே இருக்கிறாங்க, என்னால் பேசுறதுக்கு அங்கே வரல, அவங்கெல்லாம் என்னை ஒரு இது மாதிரி பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு பிடிச்ச படிப்பு நீங்க படிக்க வச்சீங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டான், போய் முருகர் கோயில் போய் எங்களுக்கும் தெரியாது, போய் படிக்கவே முடியாது, அவன் மென்டல் மாதிரி போய் உக்காந்துட்டான். அதுக்கப்புறமா 2 நாள் தடவி பிடிச்சின்னு வந்து, எப்பா நீ ஒரு கூலி வேலை செஞ்சு கூட எனக்கு சோறு போடு, இந்த படிப்பே உனக்கு வேணாம். இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்றீங்க? இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட பெற்றோர் என்ன சொன்னாங்க, நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னப்பா இந்த வேலைக்கு போற, நீ என்னப்பா கடைக்கு போய் வேலை செய்ய போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள வந்து கீழே கீழே மட்டம் தட்டுறாங்க. நீ வந்து நீ படிச்ச படிப்பு நான் எத்தனை லட்சம் கட்டினேன், ஒரு செமஸ்டருக்கு 1 லட்ச ரூபா கட்டினேன், அப்போ நான் 8 செமஸ்டருக்கு நான் கட்டின பணம் என்ன வருது, நீ இவ்வளோ தூரம் உன்னை படிக்க வச்சு நீ சாதாரண ஒரு கடைக்கு போய் வேலைக்கு போகிறதுன்னு சொன்னால் அது எப்படிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் அவர்களே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட அதை பெற்றோர்கள் தடுக்கிறாங்க. வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம்
எந்த படிப்பு கொடுக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் படிப்பு கொடுக்குதா இல்லை ஆர்ட்ஸ் படிப்பு கொடுக்குதா அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்பவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் சண்டையே காரசாரமாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டாக இல்லை வேலை பண்ணுறவங்களா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது. ஒரு இன்டர்வியூ போனால் ஃபஸ்ட் மந்த் சேலரி அப்படியே கமிஷனாக கேட்குறாங்க. 1000 rupees கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் இப்போ நான் ஒரு பார்ட் டைமாக வந்து ஒரு பிபிஓ ட்ரை பண்ணுறேன், இன்ஜினியரிங் முடிச்ச பையன் வந்து ஒரு பிபிஓ ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா போன முதல் கேள்வியா இன்ஜினியரிங்கா ஓவர் குவாலிஃபைடுப்பா அந்த ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க. ஒரு பிபிஓக்குள்ள எல்லா தகுதியும் மேல தகுதி இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை தானே. ஆமா, அது எங்களோட பிரச்சனை தான் நான் சொல்றேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? இது வந்து வீட்டில் தான் பெரிய பிரச்சனை வரும். இப்போ ஃபேனு லைட் எதுவும் ஓட்டலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸி படிச்சிருக்கோம், இதை கூட ரெடி பண்ண மாட்டியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய பிரச்சனை தான். ஆர்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் என்ன? அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னா நம்ம காலேஜ் லைஃப் விட்டு வெளில வந்தோன்னா தான் மேம் பிரச்சனை. என்ன குரூப் படிச்சிருக்கா நீ, ஒரு டிகிரியாக இருந்தால் இந்த இடத்துக்கு வராது, நீ போயிட்டு 3-4 டிகிரி வாங்கியிருக்கியா நீ வா, இல்லைனா வராத, அந்த மாதிரி தான் மேம் பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் வந்து விஸ்காம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பொண்ணுக்கு மீடியா லைன் சூட் ஆகாது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு விருப்பப்பட்டு தான் எம்சிஏ எடுத்தேன். ஆனால் எப்போவுமே புக்குன்னு தான் இருக்கிறது. எப்போவுமே இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சாட்டர்டே சண்டே கூட எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்டூடியஸாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஆமாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியுது. என்னோட லைஃப் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்காங்க. ஆமாம், ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றப்ப கூட படிச்சுட்டே சாப்பிட்றது, ஹோம்ஒர்க் பண்ணிட்டே சாப்பிட்றது அப்படி தான் இருக்குது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி வந்து நான் இந்த மாதிரி காலேஜ் தான் இருக்கு. லைஃப் என்ஜாய் பண்ண முடியல, சுத்தமா என்ஜாய் பண்ண முடியல. ஸ்டூடெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ண முடியல. அவங்க இஷ்டத்துக்கு எங்களை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடிமையா இருக்க மாதிரி நாங்க இருக்கோம். ஆனா இப்போ எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இளமையில் உழைத்தவன் முதுமையில் சிரிக்கிறான். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்குங்க. இளமையில் உழைத்தவன் முதுமையில் சிரிக்கிறான்னு அந்தந்த நேரத்தில் அந்த கணத்தில் அதுவா இருன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நான் சிரிக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு முதுமையில் சிரிச்சு என்னமா புண்ணியம். இளமையில் ரசிக்க வேண்டியதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. ஆர்ட்ஸாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ வந்து என் கூட படித்த யூஜி பிஜி பசங்க எல்லாருமே என்னைய மாதிரியே எல்லோரும் நாங்கள் போய் கோர்ஸ் பண்ணுறோம். சிசிஎன்ஏ, மைக்ரோசாஃப்ட்டு, என்னென்ன கோர்ஸுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரும். அதில் மேலே வர்றதுக்கு உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலிடத்துல இருந்தோ இல்லை, அதை வந்து யார் ரொம்ப தைரியமாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பரான வார்த்தை. நீங்கள் ரெண்டாவது சொன்னீங்க பார்த்தீங்க, தைரியம்னு சொன்னால் கூட எங்கள் சண்டை போடுவாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் நகர தைரியம் அப்படின்னு. தைரியமாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நல்லாவே சொல்லுவோம். இது இந்த பக்குவம், இந்த டாட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, FFX ஹோல் ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட்டில் ஆரம்பிச்சு இந்த பக்குவமாக அது தெரியாத மாதிரி ஒரு சர்ன் போட்டுருவோம் சார். எங்களுக்கே அது ஆன்சர் தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பசங்க எல்லாமே புட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா படித்து புத்தக புழுக்கள் புக்வாமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியர். இது வேதனையோடு தான் வெளிப்படுத்துகிறேன். சின்ன இடங்களில் ஆர்ட்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு மிகப்பெரிய ஆண்டர்பிரனராக வந்து எவ்வளோ பேருக்கு, அதாவது கீழ்மட்ட மக்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு இன்னும் பேப்பரில் வரலை. அதுதான் எத்தனை உங்களுக்கு லிஸ்ட்டு நான் சொல்லட்டுமா? ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு உடன்பாடு, ஒரு முரண்பாடு. ஒரு உடன்பாடு என்னன்னா, இது வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தைரியம் வருவதற்கான வாய்ப்பும் சூழலும் நிறைய இருக்குது. அவங்க தைரியமாக இருக்கிறாங்க, அதை ஒத்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தைரியம் மட்டுமே ஒரு வாழ்க்கைக்கு வந்து போதுமானதாக இருக்காது. அளவுக்கு அதிகமான ஒரு தைரியம் வந்து அவர்களே அது சீரழிச்சிடும். ஆனால் கண்டுபிடிப்புகளும் ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப தேவை. நம்ம நாட்டுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் தேவை. வாழை மட்டை, வீணா போகிற வாழை மட்டையில் வந்து பேண்ட் சட்டை செஞ்சு அதை சொமாலியா போன்ற வறுமையில் வாடுகிற நாடுகளுக்கு தர இன்ஜினியர் மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஐஐடி கேம்பஸில் படிச்சுட்டு, ஐஐடியில் படித்தவங்களுக்கு தெரியும் 8 டிஜிட் சேலரிலாம் வரும். அது வேண்டான்னு சொல்லிட்டு இட்லி கடை நடத்தி மில்லியனராக இருக்கிற ஐஐடி பொறியாளர்கள் டெல்லியிலையும் பூனேலையும் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டி, கண்டுபிடிப்புகள் இது எல்லாமே இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் இருக்கு. தைரியம், வீரம் இது எல்லாமே ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கும் இருக்கு. லைஃப் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தனி மனிதன் சுயம். அக்கா ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி சொன்னாங்க.
பெண்கள் கையில பையிங் பவர். இன்னைக்கு அடுப்படியில இருந்து காலேஜுக்கு போறதுக்கே பெண்கள் பெரிய போராட்டம் நடத்துனாங்க. ஆனா இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா, ஐடி காலேஜ் மூலமா, ஐடி கம்பெனிஸ் மூலமா உலகம் முழுவதும் ஆணின் துணை இல்லாமல் பெண்கள் சுற்றி வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது பொறியியல் கல்லூரிகள் தான். வெகு வேகமாக பொருளாதார ரீதியாக, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி ரீதியாக அவர்கள் மிக உன்னத இடங்களுக்கு வெகு வேகமாக சென்று விடுகிறார்கள். வேலை வாய்ப்பு மோகத்துல பாத்தீங்கன்னா அதிகமா வெளிநாட்டு மோகத்தை ஏற்படுத்துவதும் உங்க பொறியியல் கல்லூரி தான். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நேசிக்கிறது ஏன், இவை இதயத்தில் வச்சு வாசிக்கிறது ஏன் இவங்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்நாட்டுக்காகவே கடைசி வரை உழைப்பவர்கள் கலைக்கல்லூரி மாணவர்கள் தான். வெளிநாட்டு மோகமே எங்க பயிலுக்கு வராதே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்துட்டு தான் எங்கள்கிட்ட வர்றேன். புரிதல் தன்மையை வளர்த்து கொண்டு தன் மண்ணுக்காகவே உழைக்க வேண்டும், தன் குடும்பத்திற்காகவும் தன் வீட்டிற்காகவும் தன் நாட்டிற்காக. ஏன் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள் பொறியியல் கல்லூரியில அதிகம் உருவாகி இருக்காங்களா, கலைக்கல்லூரியில அதிகம் உருவாகி இருக்காங்களா? எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறவங்க வளர்த்து கொள்றது எந்த சூழல்ல உருவாகுது அப்படின்றது. அந்த சூழல் ஆர்ட்ஸ் கல்லூரியா இல்ல பொறியியல் கல்லூரியா அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன பிரேக்கப். வெல்கம் பேக் டு சண்டே. வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்பவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்றத பற்றி காரசாரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட சேர்ந்து அவருடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட், ஹெச்ஆர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிற கெம்பா கார்த்திகேயன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் வெல்கம் ஹிம். ரெண்டு தரப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்கான விவாதங்களாக போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த சூழல்ல இருக்கிற மாணவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தன்மை, அதுக்கான தைரியத்தை உருவாக்கி கொடுக்கிற சூழல், எந்த படிப்பு சூழல் அவங்களுக்கு அது கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் விவாதிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய புரிதல் என்னன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் அடிப்படையாக சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன தைரியம்ங்கிறது தனிநபர் சார்ந்த விஷயம். இதில் ஆக்சுவலாக கல்வி குறைய குறைய மன தைரியம் அதிகமாக இருக்கும். கல்வி பெருக பெருக தைரியம் குறைஞ்சிரும். அதுதான் உண்மை. அடிமட்ட தொழிலாளிக்கு நாளைய பற்றி பயம் கிடையாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவருக்கு 15,000 ரூபா, அவனுடைய உலகம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனாலயோ, சின்னதாக இருக்குங்கிறத விட முக்கியமான விஷயம் ஸ்திரமாக இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று பொழைச்சிக்க முடியுங்கிற தைரியம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்த, அது இதுவாக ஆர்ட்ஸ் காலேஜாகட்டும் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், பிஜி முடிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கஷ்டப்படுற ஆளுங்க நிறைய பேர் நல்லா காமிக்க முடியும். ஆனால் 8வது படிக்காத பையன் 10,000 ரூபா 12,000 ரூபா இன்றைக்கி ஒரு லேபராக இருப்பான். நாளைக்கு இது இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்கும் தைரியம் இருக்கும். அந்த மன தைரியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தனிநபர் சார்ந்தது. உலகத்தில் அதிகமான தற்கொலைகள், மாணவர் தற்கொலைகள் அதிகம் நடப்பது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில், சென்னையில் அப்படின்னு பார்க்குறப்போ அதனால தான் வருது. இந்த 20 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, கல்வி ஏன் வருது அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு வியாபார நோக்கம் வருது. நிறைய இங்கெல்லாம் வரப்போகுது. அப்போ என்னென்ன ஒரு 500 காலேஜ் வருது அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் இப்போ சேர்ந்துருக்காங்க 20 வருஷம். அந்த அளவுக்கு நமக்கு இருக்க வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்னென்ன சப்ளை டிமாண்ட் என்ன மிஸ் ஆகி போகுது. சப்ளை டிமாண்ட் என்ன மிஸ் ஆகிறப்போ இந்த க்ரீமி லேயர் அந்த 5% கண்டிப்பாக வேலை கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடச்சிரும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த 80% இப்போ நாங்கள் சிஏ ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ அவங்க சொன்ன தகவல்கள்லாம் சரி, நீங்கள் சொன்ன தகவல் ரொம்பவே சரி. 75% பேருக்கு நாட் ஃபிட் ஃபார் இது எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இதை திரும்ப திரும்ப இன்ஜினியர்ஸை மட்டுமே இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறவனையும் இல்லாட்டி ஒரு நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற பையனும் அவங்க வீட்டில் 2 லட்ச ரூபா பணம் கட்டல, தட்டி வச்சு விளம்பரம் பண்ணல, இங்கே வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணல. அவன் ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு என்ன உதவித்தொகை கிடைக்குது, அவனுக்கு முடிச்சுட்டு வர்றப்போ அவனுக்கு ஒரு சராசரி வேலை கிடைச்சா கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இது குடும்பம் பொழைச்சி மேலே வந்துடுது. இங்கே அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் விற்று பணத்தை போட்டு இதில் போய் சேர்த்துட்டா அந்த பையன் நாளைக்கு நல்லா ஆகிடுவான்னு நினச்சி போகிறாங்க. ஸோ இங்கே என்னென்னா இது நீங்கள் ராங் எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகிடுது அவங்களுக்கு. அதுதான் முக்கியமான காரணம். அதனால் சீக்கிரமாக பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வந்ததுனால அடிபட்டு போச்சு. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, ஒழுக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை ஒன்று பிடிச்சோம். இது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்குறாங்க, கீழ் மட்டத்துலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், இன்ஜினியரிங் என்ன நாங்கள் கொடுக்குறோம், ஒழுக்கத்தை கொடுக்குறோம். ஒழுக்கம்னா எப்படி, ஷூவை கழட்டி போட்டு உள்ளே வரணும், ஆண் பெண்ணு தனித்தனியாக பிரித்து வைக்கிறது, பிராய்லர் கோழி மாதிரி உள்ளே அவன் அடைச்சி உள்ளே வந்தான்னா திரும்பி போகிற வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச சில இடங்களில் பேர் சொல்ல விரும்பலை, டிக்கெட் புக் பண்ணி தராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆண்களெல்லாம் இன்றைக்கி போகணும், பெண்களெல்லாம்
அடுத்த நாள் ட்ரெயினில் போகணும். சினிமாவுக்கு தேட்டரில் போனால் அங்கே ஒரு டீச்சரோட வேலை ஸ்பை பண்ணுறது வேலை, ஒன்றா இன்டர்வெல்ல பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறது. இப்போ ஆணையும் பெண்ணையும் தனித்தே வளர்த்து இது என்னமோ ஆண்கள் கழிப்பிடம் பெண்கள் கழிப்பிடம் மாதிரியே ஒரு கல்லூரி வளாகத்தை வளர்த்திங்கன்னா நாளைக்கு அவங்க வெளியில் வரப்போ டைவர்சிட்டின்னு நம்ம கஷ்டப்படுறாங்க. எங்கே வளர்றான் அவன் திரும்பி வெளியில் வரப்போ ஹி ஹேஸ் டு கம் டு இன் எம்என்சி. எம்என்சியில் வந்த உடனே கலாச்சார தாக்குதல் முழுமையாக வேற மாதிரி இருக்குது. அங்கே ஆண்களும் பெண்களும் கலந்து பழக வேண்டியிருக்கு, கம்ப்ளீட்டாக கிராஸ் கல்ச்சரில் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து மிஸ்மேனேஜ் ஆகுது. இயல்பான புரிதலை வளர்த்து தவறுகள் வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆகலாங்க இதை தாண்டி தான் வரணும். இந்த ஸ்டேஜ் 5 வருஷத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ண முடியாது. கொடுக்கணும், அந்த குழப்பத்தை கொடுத்து அதுலேருந்து அவன் மீண்டு வருவது தான் வந்து உண்மையான ஒழுக்கம். உள்ளேருந்து வரணும், வெளியிலேருந்து வர ஒழுக்கம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் முக்கியமான விஷயம் ஃபெயிலியரை தாங்குற விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. ஃபெயிலியர் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியரை வந்து ஃபெயில் இஸ் அ லேர்னிங், ஃபெயில் இஸ் அ ஃபீட்பேக். நான் இப்படி செஞ்சால் இப்படி வரலாம், இப்படியும் இல்லாமல் போகலாம், எழுந்து வரலாம், விழுகலாம், திருப்பி நான் எப்படி எந்திரிக்கணும் கற்றுக்கிற விஷயந்தான் வந்து ஆக்சுவலி எஜுகேஷன். திரும்பவும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய வெதர் கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் இருக்கட்டும், இன்றைக்கி நம்மெல்லாம் எல்லாத்தையும் மட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இது அத்தனை கண்டுபிடிச்சவங்க யாரும் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரல. ஒருத்தர் கூட இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரல. காலேஜ் ட்ராப் அவுட், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். உண்மையாக சொன்னால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க்கு, கிரியேட்டிவிட்டிக்கு கல்வி நேர் எதிராக செயல்படுது. அதை ஒரு அளவிற்கு வந்து கலை அறிவியலுக்கு விலக்கி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிடிக்கல, இங்கே ஓவராக பிடிக்கிறாங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், அருமையான படைப்பாற்றத்தில் இவங்ககிட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்கிட்ட இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கு. இன்ஜினியரிங்கிறது டெப்த், ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறது விட்த், ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, வாழ்க்கையை முழுமையாக படிப்பதற்கான நேரம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் அவனுக்கு அதிகமாக இருக்குது, இயல்பாக இருக்குது. கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிருது, அதிகமாக டெஸ்ட் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. சிம்பிள் நம்பர்ஸுங்க. இங்கே ஆர்ட்ஸ் காலேஜஸோட இன்ஜினியரிங் காலேஜ் நம்பர்ஸ் என்ன ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்கு காலேஜ் கிடையாது, இப்படி இருக்கணும் பிரமிட். இங்கே வந்து கம்மியாக வச்சிட்டோம். we have something about 200 ITIs, ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடையாது. அவனை மேய்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸு கோடிக்கணக்கான பேர் வர்றாங்க. வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் தனக்கு என்ன வேணுங்கிற தேடல். அந்த தேடலை அவன் கொஞ்சம் வந்து திங்க் பண்ணுறதுக்கு ஒரு நேரம், அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கைடன்ஸு, அதற்கு நல்ல நண்பர்கள், அவங்ககிட்ட பேசுறதுக்கு சூழ்நிலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஐயா அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார், மொழி வளர்ச்சி இல்லாமல் மனுஷனாக இருக்க முடியாது. நீங்கள் அழுகிறதுக்கும் மொழி வேணும். லவ் லெட்டர் எழுத கூட பசங்க நீங்கள் டெம்ப்ளேட் கேட்பாங்க கொஞ்ச நாள், டவுன்லோட் பண்ண முடியுமான்னு. சொந்தமாக லவ் லெட்டர் எழுத முடிய மாட்டேங்குது. ஒருத்தர்கிட்ட ஏன்னு கேட்டால் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிட்டோம், மொழி வேண்டியதில்லைன்னு சொல்லியாச்சு, மொழியே வேண்டான்ட்டோம் உள்ள. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இயந்திரங்களோட சேர இன்னொரு இயந்திரமாக போயிடுறான். கல்யாணம் பண்ணி பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது? அவன் என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சிக்க முடியல. இவன் மானிட்டரே பார்த்துட்டு இருக்கான், 3 மானிட்டரு. என்ன மானிட்டர்? டிவி மானிட்டர், கம்ப்யூட்டர் மானிட்டர், ஃபோன் மானிட்டர். இப்போ உங்களுடைய பெற்றோர்கள் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அவங்க நினைக்கிறதெல்லாம் ஒன்று, அவங்களுக்கு என் லைஃப்பை நான் பார்த்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் இப்போ அப்போ தான் மேம், நம்ம வெஸ்ட்டு போகிறத காப்பாற்றுறதுக்கு இவனுக்கு ஒரு திறமை இருக்கணும், அதுக்கு ஒரு படிப்பு இருந்தால் இட் வில் பி பெட்டர் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். வேறு எதுவும் நீங்கள் சொல்லுங்கள். நீ உன் குடும்பத்தை, உனக்கு நாளை பின்ன கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க, நான் உன்னைய படிக்க வச்ச மாதிரி உன் பிள்ளையை உன்னால் படிக்க வைக்க முடியுமா? அதான் அப்போ நமக்கு தேவை படிப்பு. படித்தா தான் வேலை பெருக்கு. அப்போ நான் இன்ஜினியரிங் படித்து வேலை தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைச்சப்ப நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். சில அப்பா அம்மாலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்ட காசை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பேங்க்லேயே போடலாம், அதுக்கு எதுக்கு இதில் போடணும்? ஓகே, உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? எங்க பேரண்ட்ஸ் எங்க அப்பா அம்மா என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, நீ நல்லா இருந்தா எனக்கு போதும். That's fine. நீங்க சொல்லுங்கம்மா, as a parent நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க குழந்தைங்க எப்படிப்பட்ட சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கனால நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க டைமில் என்ன விலைவாசி ஏறுமோ ஏது ஏறுமோ எங்களுக்கு தெரியாது. அந்த டைம் அவங்க வந்து அவங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு சம்பாரிச்சா போதும். நாங்கள் படிக்காதவங்க, நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி அவன் படக்கூடாது. ஏதோ படிப்பு நிறையா தேவையில்லை, அவனுக்கு சம்பாதனை வர மாதிரி அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு இதுதான் போதும். பெற்றோர்கள் எதிர்பார்க்குறது என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தன்னுடைய குழந்தை வந்து நல்ல நிலையில இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, அந்த நிலையில இருந்தால் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தான். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு சண்டே சண்டை. வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்பவர்கள்
இன்ஜினியரிங் மாணவர்களா இல்லை ஆர்ட்ஸ் மாணவர்களா அப்படின்றத பற்றி காரசாரமாக விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். சார், இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எதிர்கொள்கிறாங்க? இன்டர்வியூங்கிறது எல்லாருக்குமே ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தர் ஆய்வு செய்கிறாங்கங்கிறப்ப நம்ம இயல்பாக இருக்க முடியாது. ஆர்ட்ஸ் காலேஜும் சரி, இன்ஜினியரிங் காலேஜும் சரி, யாராக இருந்தாலும் முதல் முறையாக இன்டர்வியூ வரப்போ வந்து கண்டிப்பாக சங்கடப்படுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம்னா, இன்டர்வியூக்கு தயார் பண்ணாதீங்க, வாழ்க்கைக்கு தயாராகிடுங்க. இன்டர்வியூவை சீக்கிரம் சந்திக்கலாம். இன்டர்வியூங்கிறது ஒரு நாள் கூத்து. அதுக்காக வந்து நல்லா நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது, அது எட்டிக்கெட்லாம் வந்து ஒரு நாளைக்கு கொண்டு போகிற விஷயங்கள். அது மட்டும் கிடையாது. ரெண்டாவது அந்த பக்கம் உட்காரணும். இப்போ நாங்கள் உட்காருக்கோம், நான் ஒரு 50,000 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் அவங்க ஆளை வச்சு மட்டும் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. நாங்கள் அங்கே வந்து என்ன பார்க்குறோம், நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் 3ஐயும் பார்க்குறோம். ஸோ இப்போ நாலேஜ் லெவல் எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த மார்க்ஸ் வாங்குறது, ப்ளஸ் டெஸ்ட் வைக்கிறது, சப்ஜெக்ட் டெஸ்ட் எல்லாம் கிடைக்குது. ரெண்டாவது ஸ்கில்லுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த குரூப் டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லாட்டி ஆக்சுவல் லைக் வாட்டுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஸ்கில் பிடிக்கும். மூணாவது ஆட்டிடியூடுங்கிறது தான் அங்கே உட்காந்து பார்க்குற அந்த ½ அன் ஹவருக்குள்ளே எந்த மனநிலையை கிரகிக்க முடியுமான்னு. அங்கே தான் எங்கே நான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணியிருக்காங்களா. சார் ஒரு வார்த்தை சொன்னார், அழகாக சொன்னார் ஐயா. இப்போ வந்து ஒருத்தன் இதில் அந்த பிளட் பேங்க்கு வந்து அவன் வந்து தொடர்ந்து வந்து இதுவாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, இட் ஷோஸ் ஹிஸ் இன்டென்ஷன், சோஷியல் இன்டென்ஷன் அவனுக்கு இருக்குன்னு காமிச்சு கொடுக்குது. ஒரு டீமில் கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனால் 4 பேர்த்தை வந்து ஒருங்கிணைக்க முடியும்னு தெரியுது. லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குங்கிறது அவனுடைய கேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்ன மாதிரி கேம்ஸ் பீப்பிள் மேனேஜ்மெண்ட் தெரியுது, பீப்பிள் மேனேஜ்மெண்ட் தெரியுதான்னு பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் பில்டு பண்ணுற மாதிரி உங்களோட கெரியர், அதாவது உங்களோட சிவிங்கிறது வந்து இப்போ நீங்கள் அதாவது இப்போ இதுக்கு 4th இயர் படிக்கிற பையனுக்கு சிவின்னு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த 4 வருஷத்தில் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மார்க் முக்கியம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், மார்க் மட்டுமே முக்கியம்னா அதிகமாக மார்க் வாங்கின பையனுக்கு தான் பெரிய வேலை கிடைச்சிருக்கும். அது எங்கேயுமே நடக்கிறது இல்லை. திரும்ப நாங்கள் சொல்கிறோம், ஹெச்ஆரில் ஆவரேஜாக மார்க் வாங்கின பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குது, அதிகமாக மார்க் வாங்கின பையனுக்கு அவனுக்கு ஜாப் கிடைக்காம போகிறது. காரணம், மார்க்குங்கிறது உள்ளே போகிறதுக்கான ஜஸ்ட் ஒரு என்ட்ரி டிக்கெட், இன்டர்வியூக்குள்ளே நுழையிறதுக்கான தகுதி சீட்டு. ஸோ இங்கே இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் எப்படி இருந்தது, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் வந்துட்டு இன்டர்வியூனா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் இன்டர்வியூ போனேன். பிகாஸ் எனக்கு தெரியும் நான் அந்த ஃபீல்டில் போகிறது இல்லைன்னு. பட் அந்த எக்ஸ்போஷர் எனக்கு வேணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு நான் போகும்போது ஆப்டிடியூடில் 2018 ஸ்கோர் பண்ணேன். அண்ட் இன்டர்வியூவும் நல்லா அட்டென்ட் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். அவங்க அப்ரிஷியேட் பண்ண குவாலிட்டி என்ன உங்களை? எனக்கு மெயினாக அப்ரிஷியேட் பண்ணது என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. லவ்லி. வாட்ச்மேனை தாண்டுறது நிறைய கம்பெனியில் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களே வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு நீ என்ட்ரி இது பண்ணியிருக்கியா அது மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அவங்களே கேள்வி கேட்டு வெளியே அமைச்சிட பார்க்குறாங்க. தட்ஸ் a very good point. சொல்லுங்கள். நிறைய இன்டர்வியூவில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியமாக பார்க்குறாங்க. நான் வந்து நேட்டிவ் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் நினைக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இங்கிலீஷில் பேசுகிறதா? இல்லை ரெண்டுமே சொல்கிறேன். கிராம சைட்லாம் உள்ளது வந்து பேசி யார்ட்டையும் பழக போகிறது இல்லை. இங்கே சிட்டிக்கு வந்தோம்னா எல்லாம் ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க போகிறாங்க, அது மாதிரி சொல்கிறேன். நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் சர்வர் அட்மின் படித்தேன். அது உள்ளே போகிறப்ப டெக்னிக்கல் ரொம்ப ஃபுல்லாக குறையிறப்ப எனக்கு கொஞ்சம் அவுட் ஆகிடுது. அப்போ நீங்கள் வந்து நாலேஜ் வளர்த்துக்கலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு இது இப்போ இல்லை, டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் நானே உட்காந்து. ஆப்ஸ், ஜிடி அதெல்லாம் நார்மலாக போயிடுச்சு. ஆப்ஸ், இன்டர்வியூ, அப்புறம் டெக்னிக்கல் எல்லாமே போயிடுச்சு. ஹெச்ஆரில் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும், இப்படி தான் அவங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அப்படி தான் இருந்தோம். கதவை சாத்திட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், கதவை திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அவர் எங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தா நான் தமிழ் டிபேட் பேசுவேன், ஒரு 18 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதை என்ன அவர் கேட்ட கேள்வியெல்லாம் டெல் அபவுட் யுவர் செல்ஃபில் ஆரம்பிச்சார். ஒரு டெல் அபவுட் யுவர் செல்ஃபை நான் என்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தோன்னே ஒரு கேஷுவல் டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்படி ஸ்டிஃபாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், சார் நோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அப்புறம் கேஷுவல் டாக் வந்துருச்சு. அவர் ஒன்றுனா ஒரு என்ன வெளியே போனோன்னு கேட்டாங்க, என்ன ஒன்றா ரொம்ப நேரம் கேள்வி கேட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த ஹெச்ஆரோட மைண்ட் என்னன்னா ஒரு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் அனலைஸ் பண்ண விஷயத்தை அதுக்கப்புறமா சொன்னார். அந்த எனக்கு காலேஜில் நான் கற்றுக்கிறது, நான் படித்ததை விட நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறையா கற்றுக்கிட்டு தான் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட் மட்டும் தான் இருந்து. எனக்கு ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்டில் எனக்கு என்னமோ அவர் வந்து என்னை இன்டர்வியூ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒரு தெரிஞ்சால் என்னப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக அந்த கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல நான் போய் கண்டிப்பாக பயந்துருப்பேன். ஸோ ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஆட்டிடியூட் நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்கும், அவங்க வாழ்க்கையை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது ஓகே. பட் யாராவது இன்டர்வியூஸ்க்கு போனீங்களா? உன்னை பற்றி சொல்லு, நீ என்ன பண்ண, உன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லு. நான் என்சிசியில் இருந்திருக்கேன், என்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன், ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன், அவங்க சொன்ன மாதிரி பேச்சு போட்டியில் இருந்திருக்கேன். ஸோ இதை பற்றி பேச ஆரம்பிச்சு தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஜாபு
ஜாபில் போனேன், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன்னா அந்த கம்பெனியில் என்ன பண்ணேன் இதை தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு டஃப்பாலாம் இருக்காது. இன்னும் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த காலேஜிலும் எந்த அப்படி நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம், கண்டிப்பாக. ஆங்கில அறிவை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமுமே கம்மியாக மோசமாக தான் இருக்குது, அதுதான் உண்மை. 2 பக்கமுமே கம்மியாக இருக்குது, மோசமாக இருக்குது, அதுதான் உண்மை. திரும்ப சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன். அதேமாதிரி கம்யூனிகேஷனுங்கிறது தகவல் தொடர்பு, ஆங்கிலங்கிறது மொழி. தகவல் தொடர்பு இருக்கும், இதுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்கிறத இன்னையோட விட்டுருங்க. முதல் முறையாக நான் திரும்ப சொல்கிறேன், நான் இங்கிலீஷில் பேசுறதுங்கிறது ஒன்று, இன்னொருத்த கூட நீங்கள் வந்து அதாவது இதை தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொல்கிறது இன்னொரு விஷயம். பல தடவை நாங்களே கேட்டிருக்கோம், இல்லைப்பா நீ தமிழில் சொல்லுப்பானா தமிழில் அழகாக அவனால் சொல்ல முடியும். தமிழில் சொல்வதற்கு அவங்ககிட்ட இருக்கா. எனக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ தமிழ்லையும் பேச தெரியாமல் இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ ஆங்கிலமும் தெரியாமல், அதாவது இது மாதிரி, அதாவது இந்த பக்கம் பார்த்தா கம்பருடைய இங்கிலீஷ் நாலேஜ், ஷேக்ஸ்பியருடைய தமிழ் நாலேஜ் ரெண்டையும் கலந்த மாதிரி வந்திருக்கான் பையன். இதையும் தெரிய மாட்டேங்குது, அதையும் தெரிய மாட்டேங்குதுன்னா ஏதாவது ஒரு மொழியில் சொல்லணும். நாங்கள் என்ன வெளியே வெட்டினரி டாக்டர், ஹெச்ஆர் மேனேஜர், ஆளை பார்த்து மூஞ்சி பார்த்து சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது வார்த்தை வாங்கி தான் ஆகணும். 500 பேர் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸ்க்ரீனிங் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. 80% ஆஃப் த ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு பிளேஸ்மெண்ட்டில் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. நாம் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த அளவுக்கு மனித உறவுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இவங்களுக்கு இங்கே கலைக்கல்லூரிகளில் என்ன ஒரு இதுன்னா வாய்ப்புனா மனித உறவுகளுக்கு நேரம் இருக்குது, அங்கே அந்த நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, விடுவதில்லை, அவ்வளவுதான். 2 பக்கத்துலேயும் முடியும். வாழ்க்கையோடு இணைந்து போவதற்கான படிப்பும் அதற்கான தைரியமும் கொடுப்பது தான் எல்லா விதமான படிப்பும் அப்படின்னு என்னுடைய கருத்து. நீங்கள் எல்லாரும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவோம். அடுத்த சண்டையில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்று போவது உங்களுடைய ரோஹிணி.